சார் வணக்கம். நம்ம இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பழமொழிகள் பற்றி கொஷின் அதிகமாக கேட்டிருக்காங்க. இந்த குரூப் 2A மெயின்ஸில் பார்த்தீங்கன்னா, ஒரு 5 கொஷின் மேலே கேட்டிருக்காங்க சார். தொடர்ந்து அதுவும் 3 கொஷின்ஸு என்ன சொல்ல போனால், இந்த பழமொழி 400 ஓகேங்களா? அதில் கொஷின் அதிலிருந்து ஒரு ஒரு 3 கொஷின் தொடர்ந்து கேட்டாங்க. இதை இல்லாமல் பழமொழியை நிறைவு செய்கன்னு சொல்லிட்டு ஓகேங்களா? ஸோ அது ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பழமொழியை நிறைவு செய்கன்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா? அது நிறையா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஓகேங்களா? ஸோ அதனால உங்களுக்கு ஒரு டைம் காட்டுறேன் பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா பொருத்தமான பழமொழி கண்டறியன்னு சொல்லிட்டு இந்த தமிழ் எலிஜிபிலிட்டிலாம் கண்டக்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா? அதில் கேட்டிருந்த ஒரு கொஷின்ஸ் தான். ஆக்சுவலி அதில் கேட்டிருந்த கொஷின் பார்த்தீங்கன்னா, கற்றாரை கற்றாரும் காமுறுவர் அப்படின்னா பாம்பரியும் பாம்பின்கால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி இதே மாதிரி தான் பாம்பினரையும் பாம்பின்கால் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஒரு கொஷின்ஸ் வந்திருந்தது இந்த 2A மெயின்ஸில் ஓகேங்களா? அது புலவர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு லைன் கொடுத்து வந்திருக்கும் ஓகேங்களா? ஸோ அதுக்கு பதில் அதே மாதிரி இங்கே கொஞ்சம் கற்றாரைன்னு சொல்லிட்டு தெளிவாக கேட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் இந்த புலமைமிக்கவரை புலமை தெரிதல் புலமிக்கவரே புலனாம் என்ற அடிகள் இடம்பெற்ற நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. பழமொழி 400 ஓகேங்களா? இது இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு நம்ம ஒன்று சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஓகேங்களா? அந்த மாதிரி கொஷின்ஸில் கேட்குறதுக்கு பதிலாக எதில் கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இதில் எது சொல்லுறது அந்த யூனிட் 8 and 9 சொல்லுவோம் இல்லைங்களா சார்? அதாவது பழைய பேட்டர்ன் படி யூனிட் 8ன்னா அந்த தமிழ்நாடு வரலாறும் பண்பாடு அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. அந்த இடத்துல இது கேட்டிருந்த கொஷின் சார். சார் எப்படி சார் நீங்கள் அதை சொல்கிறீங்கன்னா, நான் தான் கொஷினை எடுத்தேன். ஆக்சுவலி அந்த கொஷினில் எடுத்தேன், அது தெரிய வந்தது. ஸோ உங்களுக்கு வெரிஃபை பண்ணாலே நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ தமிழில் 100 கொஷின் பார்க்கும்போது எங்கேயும் இங்கிலீஷ் வராது. ஜிஎஸ் பார்ட் போகும்போது தான் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே கம்பைன் பண்ணிடும். ஓகே, உங்களுக்கு தெரியுதுல்ல? தமிழ் இப்போ பாலிட்டி கொஷின் வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா இங்கிலீஷ்லேயும் இருக்கும், தமிழ்லையும் இருக்கும். மேக்ஸ் கொஷின் இங்கிலீஷில் இருக்கும், தமிழ் இருக்கும். ஆனால் தமிழ் கொஷின் என்ன பண்ணுவோம், 100 கொஷின் தமிழில் மட்டும் தான் இருக்கும். ஸோ அதுக்காக சொல்கிறேன், நான் இது தப்பாக சொல்லக்கூடாது இல்லைன்றதுக்காக உங்களுக்கு ஒரு ப்ரூஃப்காகவும் சொல்லிடுறேன். ஸோ ஃப்ரம் விச் டெக்ஸ்ட் ஆர் திஸ் லைன்ஸ் டேக்கன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பாருங்கன்னு சொல்கிறேன். அதுக்கு மேலே ஓகேங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை பழமொழியை மட்டும் கட் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்க்கணும் ஓகேங்களா? அதில் பார்த்தாவே இந்த பழமொழி கொஷின் நீங்கள் அட்டன் பண்ணிக்க முடியும். ஆக்சுவலி இந்த பழமொழி கொஷின்ஸ் வந்து ஏன் சார் அட்டன் பண்ணல, ஏன் சார் நான் பார்க்கணும் அப்படின்னா, உங்களுக்கே தெரியும் இப்போ டிஎன்பிசி வர ரொம்ப நம்மளை வந்து டப் கொடுக்குறாங்க புரியுதுங்களா? என்ன ரீசன் தெரியல. ஏன்னா காம்படிஷன் அதிகமாகும் போது அவங்க கொஞ்சம் கொஷினை டப் பண்ணுறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாடிஃபை பண்ணி தான் ஆகணும் ஓகேங்களா? அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த பழமொழி ரிலேட்டடான எங்கே கொஷின்ஸ் கேட்டுருங்க எல்லாத்தையும் ஒரு ஹேண்ட் ரைட்டர்லாம் எழுதிடுங்க தயவு செஞ்சு ஓகேங்களா? இல்லைனா நான் ஒரு புக் ரெஃபர் பண்ணுறேன், அதை நீங்கள் படிங்க ஓகேங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், இது வந்து தண்ணீர் டேஸ் ஆனாலும் நெருப்பு அணைக்குது குரூப் 2Aவில் கேட்ட கொஷின் 2022 குரூப் 2A ப்ரிலிமினரிஸ் கேட்ட கொஷின்ஸ் இது ஓகேங்களா? அதே மாதிரி கார்த்திகை மாதம் டேஸ் கண்ட மாதிரி ஓகேங்களா, ப்ரை கண்ட மாதிரி இதெல்லாம் ஸ்கூல் புக்ஸில் இருக்குது ஓகேங்களா? இதெல்லாம் பிரச்சனை கிடையாது. இது பழமொழி நிறைவு செய்க ஓகே, இதெல்லாம் ஸ்கூல் புக்ஸில் இருக்குது சார். இது நம்ம பிரச்சனை இல்லை, எல்லாருமே போட்டுருவீங்க. ஸ்கூல் புக்கை தாண்டி போகிறது நான் என்ன சார் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த வீடியோவில் எண்டில் சொல்கிறேன், கரெக்டாக வாட்ச் பண்ணிக்கோங்க ஓகேங்களா? இது பார்த்திங்கன்னா 10th ஓல்டு புக்கில் அந்த 9th ஓல்டு புக்கில் பார்த்திங்கன்னா ஆர்ட் இஸ் லாங் பட் லைஃப் இஸ் ஷார்ட், கல்வி கலையில் கற்பவர் நாள் சில அப்படின்னு இருக்கும் ஓகேங்களா? ஸோ இது மாதிரி இங்கிலீஷில் கொடுத்து தமிழில் கேட்பாங்க. இதெல்லாம் ஓல்டு புக்கில் இருக்கும். 10th ஓல்டு புக்கில் 9th ஓல்டு புக்கில் மட்டும் இந்த பழமொழி இருக்கும். இது மாதிரி கேட்குறாங்க. இதெல்லாமே ஸ்கூல் புக் கண்டென்ட்டை ஈஸியாக போட்டுற முடியும், பிரச்சனை கிடையாது ஓகேங்களா? ஸோ மெல்ல பாயும் தண்ணீர் கல்லையும் கரைக்கும். இப்பழமொழி பொருள் என்னன்னா, தொடர்ந்து முயன்றால் தடைகளை தாண்டலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியும் பொறுத்து சொல்கிறாங்க. இதெல்லாம் ஓரளவுக்கு நம்ம கெஸ் பண்ணிடும் போடவும் முடியும். ஆனால் அது அந்த பழமொழி நிறைவு செய்யணும்னு தெரியாத பழமொழி கொடுக்குறாங்கல்ல, அப்படின்போது நமக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் ஓகேங்களா? ஸோ இந்த 2A கேட்டிருந்தது எது, இந்த பழமொழி ஓகேங்களா? வாழ்கிறதும் கெடுக்கிறதும் டேஸ் அப்படின்னா வாயிலே தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி எப்படி சார் போகிறது, இது ஸ்கூல் புக்கில் இல்லை, எங்கே சார் போகிறது அப்படின்னா, ஸோ இது பாருங்கள், வாழ்கிறதும் கெடுக்கிறதும் வாயிலே தான் ஓகேங்களா? இருக்குங்களா? வாயிலே தான். அதே மாதிரி இந்த இது பாருங்கள், மரத்தை இலை காக்கும், மானத்தை டேஸ் காக்கும், பணம் காக்கும். புரியுதுங்களா? இது எங்கே கேட்டிருந்தாங்க, குரூப் 4 2024 கேட்ட கொஷின் இது கரெக்டுங்களா? ஞாபகம் உங்களுக்கு வேணால் ப்ரூஃப் வேணால் குரூப் 4 கொஷின்ஸ் வேணால் எடுத்து பாருங்கள். நான் வேணால் கூட விசிபிள் பண்ணல, நீங்கள் வேணால் வேணால் எடுத்து பார்த்துக்கோங்க. இது எல்லாமே ஒரே புக்கில் தான் கேட்டிருக்காங்க புரியுதுங்களா? அப்போ குரூப் 4க்கும் குரூப் 2A மெயின்ஸுக்குமே எதில் கேட்டிருக்காங்க, பழமொழி இந்த புத்தகத்துலேருந்து கேட்குறாங்க புரியுதுங்களா? ஸோ அதனால் என்ன பண்ணணும், பழமொழியை நீங்கள் கண்டிப்பாக படித்து தான் ஆகணும் ஓகேங்களா? ஸோ இது குரூப் 4உடைய சிலபஸ் பேட்டர்ன். இங்கே பாருங்கள், பழமொழியின் பொருள் அறிதல் அப்படின்னு இருக்குது கரெக்டாக? அப்போ பழமொழியோட பொருள் அறிதல் அப்படின்னா நீங்கள் தான் அந்த பழமொழியை கொடுத்துருப்பாங்க, நீங்கள் தான் அதை பொருத்தி பொருள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க.
அப்போ பழமொழிகளில் பொருளழிதல் அப்படின்னு படி தான் அவங்க கொஸ்டின் கேட்க போகிறாங்க. இது வந்து இந்த இனி வரும் 4க்கும் 2க்கு எல்லாருக்குமே ஒரு எலிஜிபிளாக இது 2Aவோடைய அந்த பழமொழி கொஷின்ஸை இனி வர 4க்கு வந்து ஒரு இதாக எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? கண்டிப்பாக 4க்கு இதை மாதிரி தான் கேட்பாங்க. 85 கொஷின் இலக்கணம் போது கண்டிப்பாக டப் கொடுப்பாங்க. ஈஸியாக வாங்கிடலாம் அந்த மென்டாலிட்டியே மாற்றிக்கோங்க. ஓகேங்களா? கொஞ்சம் தேடி அவுட் ஆஃப் சோர்ஸை படிக்க ஆரம்பிச்சிருங்க. கொஞ்சம் ஸ்கூல் புக் கண்டென்ட்டோட ப்ளஸ் அவுட் ஆஃப் சோர்ஸும் படிங்கன்னு சொல்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்பவுமே அவுட் ஆஃப் சோர்ஸ் சொல்ல மாட்டேன். ஆனால் இப்போ இருக்கிற படி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவுட் ஆஃப் சோர்ஸ் நம்ம பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்ஸ் முடிச்சிருங்க. ஓகேங்களா? எல்லாமே 10th 6th 12th வரைக்கும் ஸ்கூல் புக்ஸ் முடிச்சுட்டு அவுட் ஆஃப் சோர்ஸ் கொஞ்சம் படிக்கணும். எதுக்கு நான் சொல்லிடுறேன், இந்த பழமொழிகளும் கம்பல்சரி படித்தே ஆகணும் இப்போதைக்கு நான் சொல்கிறது. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பழமொழிகளில் பொருள் எழுதல். அப்போ ஒரு பழமொழி கொடுத்தா அதில் என்ன மீனிங்னு கேட்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அந்த பழமொழிகள் எங்கேருந்து கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 கொஷின் தொடர்ந்து ஒரே 1/1 பேஜில் அதையும் கேட்டிருக்காங்க. தொடர்ந்து 3 கொஷினுமே பழமொழியை வந்து பொருள் உணர்ந்து தான் நம்ம போடுற மாதிரி கேட்டிருந்தாங்க இல்லைங்களா? ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. அதுக்கு புக்கு நான் சொல்லிட்டேன், அந்த புக்ஸை கண்டிப்பாக ரெஃபர் பண்ணி ஆகணும். ஏன்னா டிஎன்பிசி கொஸ்டின்ஸ் அங்கேருந்து போகிறாங்கன்னும் போது நமக்கு கண்பட தெரியுதுன்னு போது கண்டிப்பாக நீங்கள் அங்கே போய் தான் ஆகணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த வாயால் தான் கெடுது. ஓகேங்களா? அதே மாதிரி மானத்தை பணங்காக்கும் மரத்தை இலைக்காக்கும் இந்த பழமொழி எப்படி சார் பண்ணணும், அதுக்கு ஒரு புக்ஸ் இருக்குது, அதையும் நீங்கள் ரெஃபர் பண்ணி படிங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் என்னோடய அறிவுக்கு எட்டினதுனால நான் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இதெல்லாம் படிச்சிங்கன்னா ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஏன் சார் அப்படின்னா தமிழில் வந்து ரொம்ப டஃப் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா? அப்படி பார்த்தாலுமே எல்லாரையும் போடுறாங்க. ஓகேங்களா? இப்போ நான் வந்து தமிழில் 96 போட்டிருந்தேன். ஓகேங்களா? ஸோ போன டைம் சிறப்பு தமிழ் எல்லாம் கேட்டாங்க, வாட்டவர் ஓகே என்னால் பிரச்சனை இல்லை, அதான் போட்டாச்சு. ஓகேங்களா? அதுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? நான் போட்டேன் அப்படின்னு நான் ஜீனியஸ் அப்படின்னு சொல்லலை, நான் அந்தளவுக்கு ரிசர்ச் பண்ணி அனலைஸ் பண்ணி படித்தேன்னு சொல்ல வரேன். புரியுதுங்களா? அந்த மாதிரி எப்படி கேட்டாலுமே நம்ம என்னை விட்டுருங்க, எப்படி கேட்டாலும் நம்மள மாதிரி நிறைய ஆஸ்பிரண்ட் இருக்காங்க. ஓகேங்களா? ஈஸியாக தமிழில் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடுறாங்க. அவங்களாம் எது சார் பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்ச வேவை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? இதெல்லாம் பண்ணுங்கள் சார், நீங்களும் 95க்கு மேலே வாங்கணும் அப்படின்ற ஆசைக்காக தான் நானும் சொல்கிறேன். புரியுதுங்களா? எல்லாருக்கும் அரசு வேலை வேணும் இல்லைங்க, அதுதான் லட்சியம், ஒரு கனவாக இருக்கும் இல்லை எல்லாருக்கும், அதுக்காக தான் நானும் உங்களுக்கு கைட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நான் கொடுக்குறத இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் சார், கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியும். ஓகேங்களா? அதே மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, சார் நீங்கள் தமிழுக்கு இதை படிங்கன்றீங்க, ஸ்கூல் புக்ஸை படிக்கிறீங்க, அப்போ அவுட் ஆஃப் சோர்ஸ் பண்ணி நான் எவ்வளோ சார் தமிழுக்கு அப்போ 200 கொஷின் நான் தமிழ்லேயே படிக்கிற மாதிரி தான் சார் நீங்கள் சொல்ல வரீங்க, சிலபஸ் அவ்வளோ போகும் போல் என்ன சார் அப்படின்றாங்க. சார் இப்போ வந்து சிலபஸை கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. எதுக்கு? சயின்ஸுக்கு நாங்களாம் எழுதும்போது எவ்வளோ தான் 15 கொஷின் கேட்டிருந்தாங்க, மினிமம் ஒரு 12 கொஷினாவது வந்துடும். இதில் நாங்கள் ஃபிசிக்ஸ் படிக்கணும், கெமிஸ்ட்ரி படிக்கணும், பாட்னி, ஜுவாலஜின்னு ஒரு 4 டாபிக் வருது. ஆனால் இந்த டைம் என்ன பண்ணியிருக்காங்க, சயின்ஸை நீங்கள் படிக்காதீங்கன்னு சொல்லாமல் சொல்லியிருக்கோம், ஒரு 5 கொஷின் தான் நான் கேட்பேன் அப்படின்றாங்க. அந்த 5 கொஷின் நீங்கள் ஒரு செலக்டிவாக ஒரு 5 டாபிக் நான் சொல்கிறேன், அதுலேருந்து கம்பல்சரி கொஷின் ரைட்ஸ் ஆகும், நீங்கள் அதை ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அப்போ அது அப்புறம் சொல்கிறேன் அந்த சயின்ஸுக்கு மட்டும் அந்த 5 டாபிக் என்ன பண்ணணுன்ட்டு. ஓகேங்களா? அந்த 5 கொஷினுக்கு மட்டும் மேஜராக எதுலேருந்து எடுப்பாங்கன்றது நான் சொல்கிறேன், அதுலேருந்து தான் கம்பல்சரி கொஷின் ரைட்ஸ் ஆகும், அதை மட்டும் படிக்கணும். அப்புறம் சொல்கிறேன். அப்போ சயின்ஸுக்கு என்ன பண்ணணும், நீங்கள் வெயிட்டேஜை குறைக்கணும். அப்போ சயின்ஸுக்கு போட வேண்டிய எஃபோர்ட் நீங்கள் எங்கே போடணும், மற்ற சப்ஜெக்ட்னு இதில் தமிழில் கொண்டாந்து நீங்கள் திணிக்கணும். புரியுதுங்களா? அப்படி தான் நீங்கள் மேனேஜ் பண்ண முடியும். புரியுதுங்களா? சார் ஒருத்தர் நிறைய பேர் கேட்டிருந்தீங்களா, நீங்கள் ஜிஎஸ் அப்போ எங்கே சார் போகிறதுனா சயின்ஸு, அப்போ உங்களுக்கு 5 கொஷின் தான் இருக்காங்க, ஆனால் உங்களுக்கு 200 கொஷின் தான் எப்பயும் போல பேட்டர்ன். அப்போ 5 கொஷின் போது அந்த சயின்ஸுக்கு போட வேண்டிய எஃபோர்ட்டை நீங்கள் எங்கே கொண்டு வரணும், தமிழுக்கு கொஞ்சம் லைட்டாக நவித்திருங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் எக்ஸ்ட்ரா சோர்ஸ் கொஞ்சம் படிங்க. என்னுடைய ஒப்பீனியன் தான் நான் சொல்கிறேன். இல்லை சார் நீங்கள் என்ன சொல்கிறது, எனக்கு ஸ்கூல் புக்ஸே ஓகேனா அது உங்கள் விருப்பம், உங்களுக்கு நீங்கள் செய்யலாம் இதனாலே. ஓகேங்களா? இப்படி சொல்ல வேண்டிய என்னுடைய கடமை. ஓகேங்களா? அதனால் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது பார்த்துட்டிங்களா? இதுக்கப்புறம் தமிழ் பழமொழிகள் அப்படின்னு சொல்லிட்டு கீவா ஜெகநாதன் இருக்கார். ஓகேங்களா? நம்ம ஸ்கூல் புக்ஸ்லும் படிச்சுக்கோங்க. தமிழ் பழமொழிகள் யாருதுன்னா கீவா ஜெகநாதன். அடடா காலையிலேயே மாலை வந்துவிட்டது என்று சிலரை வெளிப்பாடுவர், சிலரை மன்னர் என்று அழைக்கப்படக்கூடியவர் யார், நம்ம கீவா ஜெகநாதன் அவர்கள். அவருடைய பழமொழிகள் புத்தகத்தை தான் இந்த பழமொழிகளாக இடம்பெற்றிருக்கு. ஓகேங்களா? அப்போ மரத்தை இலை காக்கும், மானத்தை டேஸ் காக்கும், பணம் காக்கும், இது குரூப் 4ல் 2024 கேட்ட கொஷின். அதுக்கப்புறம் இது என்னது, வாழ்கிறதும் கிடைக்கிறதும் வாயாளதான், இது இப்போ 2Aவில் மெயின்ஸில் கேட்ட. அப்போ என்ன பண்ணுறாங்க, கண்டிப்பாக கீவா ஜெகநாதனுடைய பழமொழிகள் புத்தகத்திலேருந்து கொஷின்ஸ் எடுக்கிறாங்க டிஎன்பிசி அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வாங்க ஃபஸ்ட்டு. உண்மை அதுதான். ஓகேங்களா? நீங்கள் வரலாறு பிரச்சனை இல்லை, அதுதான் உண்மை, ரியாலிட்டி. அதனால் ஸோ இப்போ என்ன பண்ணணும், நீங்கள் இதில் இருக்க எல்லா பழமொழியும் பார்த்துருக்கணும். ஓகேங்களா? ஒன்ஸ் இதில் மக்கப் பண்ண வேண்டிய விஷயமே இல்லை. பழமொழியில் ஒரு டைம் 2 டைம் படித்தாவே ஈஸியாக சொல்லிடலாம். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், வாழ்கிற வீட்டில் மரநாய் காட்டியது போல். ஓகேங்களா? அது வாழ்கிற வீட்டுக்கு ஒரு பெண்ணும் வைக்கோலுக்கு போருக்கு ஒரு கன்றும் இருந்தால் போதும் அப்படின்றாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி பழமொழி மட்டும் படிச்சுக்கோங்க. அப்போ வாழ்கிற வீட்டுக்கு ஒரு பொண்ணு இருக்கணும், வைக்கோலுக்கு ஒரு கன்று இருக்கணும், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி கீழே என்னென்ன பழமொழிகள் வருதை மட்டும் ஹைலைட் பண்ணி படிச்சுக்கோங்க. இந்த
புக்கு வேணுன்னா உங்களுக்கு பிடிஎஃப் நம்ம டெலகிராம் சேனலில் குரூப்பில் கொடுக்குறேன், நீங்கள் பிடிஎஃப் எடுத்துக்கோங்க. நம்ம டெலகிராம் சேனல் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம டெலகிராம் சேனல் இது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி இன்னொரு புக்ஸும் சொல்லியிருக்கேன், நிறைய மெட்டீரியல்ஸ் நம்ம ஷேர் பண்ணுறோம், ஃப்ரீ தான், எதுவும் நம்ம பேமெண்ட்டே கிடையாது. இங்கே நம்ம சேனலை பொறுத்தவரைக்கும் எல்லாம் இலவசமாக பெற வேண்டும், எல்லாரும் எல்லாம் பெற வேண்டும் என்ற நோக்கம் தான், புரியுதுங்களா? எல்லாருக்கும் அரசு வேலை வேணும், அதனால் நம்ம எல்லாமே ஃப்ரீயாக தான் ப்ரொவைட் பண்ணுறோம். நம்ம சேனல் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி இதை பிரிண்ட் அவுட் போட்டு ஜஸ்ட் ஒரு 2 டைம் படிச்சுட்டா போதும். இந்த மாதிரி ஹைலைட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? வாழ்கிறதும் கிடைக்கும் டேஸ் வாயில் அதனே அப்படின்ட்டு, ஓகேங்களா? வாழ்கிறதும் தாழ்கிறதும் டேஸ்னால் வண்டி உருளை போல், அவ்வளோதான். அப்போ இது பழமொழிக்கு ரொம்ப மக்கப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை சார். ஒரு 2 டைம் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வந்துடும். ஏன்னா நாங்கள் வந்து அப்ஜெக்டிவ் டைப் தான், டிஸ்கிரிப்ட் டைப் கிடையாது. அப்போ எதனா ஒரு 4 ஆப்ஷனில் ஓகே இது மேட்ச் ஆகிற மாதிரி கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கிளிக் ஆகிடும். பழமொழிகள் ஒன்றும் பிரச்சனையே இருக்காது. அது ஃபெமிலியரான பழமொழிகள்லாம் ஈஸியாக உங்களுக்கு இது இக்கரைக்கு அக்கறை பச்சை அதில் ஈஸியாக எல்லாம் சொல்லிவிடாங்க. ஆனால் இந்த மாதிரி தெரியாத பழமொழி இருக்கும் போது அதனால் நீங்கள் இந்த புக்கில் இருக்கிற எல்லா பழமொழிகளும் பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? இது 4ல் கேட்டிருந்தது, அது அப்படியே 2Aவுக்கு கொஞ்சம் பேஜ் தள்ளி போயிட்டாங்க. 138வது பேஜில் கேட்டிருந்தாங்க, இது கொஞ்சம் 47வது பேஜில் கேட்டாங்க, ஓகேங்களா? ஸோ அதனால் இது படிச்சுக்கோங்க. இது இல்லாமல் அந்த பழமொழியை கொடுத்து பொருள் அறிதல் அப்படின்றதுக்கு நீங்கள் இந்த புக்கை ஃபாலோ பண்ணுங்கள். இன்னொரு புக்கு சொல்கிறேன், இந்த புக்கு 3 வகையான பழமொழியினருடைய புலியூர் கேசிகன் அப்படின்ற ஒரு உரை, அவருடைய நூலில் இந்த பழமொழிகள்லாம் இருக்குது, ஓகேங்களா? இது வந்துட்டு பழமொழி கொடுத்து அதனுடைய பொருள் அறிதல் அப்படின்ற டாப்பிக்கில் இதை கேட்குறாங்க. அது வந்து பழமொழிக்கு நிறைவு செய்தல். நான் இது வந்து பல கீவா ஜெகநாதன் புத்தகத்தை சொன்னது. இது வந்துட்டு பழமொழியை பொருள் அறிதலுக்காக இது கொடுக்குறாங்க, ஓகேங்களா? ஸோ பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கொடுத்துட்டு அது என்ன தனிமரம் தோப்பாகாதா இல்லை என்ன பாம்பினரையும் பாம்பின் அதாவது புலவர் மிக்கவர்களை புலவர் தேர்தல் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேங்களா? ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. இந்த 2 இதுவும் புக்கு நம்ம டெலகிராம் சேனலில் கொடுக்குறேன், பிடிஎஃப் டவுன் பண்ணி முடிஞ்சால் பிரிண்ட் அவுட் போட்டு படிக்க ஆரம்பிச்சிருங்க, ஓகேங்களா? ஸோ தமிழில் எல்லாருமே 95 மேலே போடுங்க சார், கண்டிப்பாக முடியும். தமிழ் 95 மேலே போட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் ஒரு போஸ்ட் கன்ஃபார்ம், ஓகேங்களா? அதனால் அதுக்கு என்னால் என்னென்ன முடியுமோ அந்த ஹெல்ப்பை நான் உங்களுக்கு கொடுக்குறேன், ஓகே? எங்கெங்கே எதை தேடி படிக்கணும்னு சொல்கிறேன், அதை நீங்கள் செஞ்சுக்கோங்க, ஓகேங்களா? சரி சார், இனி அடுத்த வீடியோவில் குரூப் 4க்கு எப்படி நீங்கள் படிக்கணும் அப்படின்றது வேணுன்னா, அதாவது எப்படிலாம் படிக்கலாம், தமிழில் வந்து எப்படி படிக்கணும் அப்படின்றது வேணுன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் சொல்கிறேன், ஓகேங்களா? சரி சார், வீடியோ வாட்ச் பண்ண ரொம்ப நன்றி. ஃபஸ்ட் டைம் ஆச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த தகவலை ஷேர் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ நான் மட்டும் இருக்கணும், யாம் பெற்ற இன்பம் இவ்வையகம் பெருகன்னு சொன்னது யார்? நம்ம திருமூல சொன்னோம். அந்த மாதிரி தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் சொல்லுங்கள், அவங்களும் பயனுள்ளதாக இருக்கணும்ல, அவங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓ இந்த மாதிரிலாம் இருக்குது போல், இந்த புக்கெலாம் பார்க்கணும்னு சொல்கிறாங்க, இந்த மாதிரி யூடியூப் சேனலுப்பா அது சொல்கிறாங்க, கொஞ்சம் வாங்கி பார்க்கலாமே, ஏன்னா அவர் சொல்கிறதும் கரெக்டாக தான் இருக்குது, ஏன்னா புக்ஸ் டிஎன்பிசி அப்படி தான் கேட்டிருக்காங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு புரிதல் வரும், வாங்கி படிக்கட்டும், ஓகேங்களா? நல்லது தானே, படிக்கிறதுன்னு நம்ம ரெஃபர் பண்ணணும். வேறு ஏதோ எவ்வளையோ இதை ஷேர் பண்ணுறீங்க, இதை ஷேர் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம், ஓகேங்களா? சரி சார், வீடியோ வாட்சிங் ரொம்ப நன்றி, தேங்க்யூ.